சமீபத்தில் திருச்சியில் வந்து நாம் தமிழர் கட்சியோட ஒரு மாநாடு ஒன்று நடந்தது. மாநாடு அப்படின்னு சொல்றதை விட அந்த மாநாட்டிலே வந்து 234 தொகுதிக்கும் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் அறிவிச்சிருந்தாங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து. உண்மையிலே இது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஒரே நேரத்தில் 234 தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் பாருங்க, மேடைக்கு மேடை விவசாயம், ஆடு மாடு மேய்க்கலாம், நான் கவர்மெண்ட் வேலையாக்குவேன், நீ வந்து சொமாட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறியா இல்லைன்னா விவசாயம் பண்ணி சாப்பிடுறியான்னு பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியிலேருந்து அறிவிச்சிருந்த 234 வேட்பாளர்ல ஒருத்தர் கூட விவசாயம் கிடையாங்க. அதான் உண்மையிலே ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். மேடைக்கு மேலே பார்த்தீங்கன்னா விவசாயம், ஆடு மாடு மேய்க்காத கவர்மெண்ட் வேலை ஆக்குன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்காரங்க அதில் அறிவித்த 234 ஒருத்தர் கூட விவசாயம் கிடையாது. அதாவது 50 பொறியாளர், 28 ஆசிரியர், 100 மாஸ்டர் டிகிரி, 27 வழக்கறிஞர், 28 மருத்துவர், ஒரு நடிகர். அந்த ஒரு நடிகருக்கு பார்த்தா ஒரு விவசாயத்தை அறிவிச்சிருக்காமா. பாருங்க, அப்போ பதவிக்கு மட்டும் படித்தவர்கள் தேவை, ஆனால் விவசாயம் தேவையில்லை, அப்படித்தானே? மற்றவர்களுக்கு படிப்பு அவசியம் இல்லை, ஆடு மாடு தான் மேய்க்கணும். படித்தவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் மாறணும், ஆனால் ஒரு விவசாயி கூட வேட்பாளராக மாறக்கூடாது. இதுதான் அவனுடைய கொள்கை. பார்த்துக்காங்க, மேடைக்கு மேடை விவசாயம் ஆகும்பானோ, ஆனால் அறிவிச்ச 234 வேட்பாளரில் ஒருத்தர் கூட விவசாயம் கிடையாது. எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து படித்தவனும், டிகிரி முடிச்சவனும், டாக்டர், நடிகர்னு அடிச்சிருக்காங்க. இதாங்க நாம் தமிழர் கட்சியோட கொள்கை. இவங்க தான் வந்து ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தை காப்பாற்ற போறான்லாம்.